வணக்கம் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான வீடியோ. தந்தை பெரியாரை பற்றி. கோபுரம் முன்பு ஈவே ராமசாமி அவருடைய சிலை இருப்பது நியாயமா? இப்ப இருக்க யூடியூப் ஆனாலும் சரி, இன்னும் சில வலைதளத்துல இதை பத்தி ஒருத்தர் பெரிய அளவுல ரொம்ப ஆதங்கமா பேசுறார். மக்களிடத்துல அனுதாபம் கேட்கிறார். கடவுள் முன்பு ஈவே ராமசாமி அவருடைய சிலை இருப்பது நியாயமா? அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு மக்களிடத்தில் அவர் கோரிக்கை வைக்கிறார். நம்மளும் சில கோரிக்கையை மக்களிடத்துல வைக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா அதாவது ஸ்ரீரங்கம் அந்த ராஜகோபுரத்திற்கு முன்பு பெரியார் அமர்ந்திருக்கிறார். நண்பர் ஒரு சிலையை காட்டுறாரு. அது ஒரு ராஜகோபுரத்திற்கு முன்பு பெரியார் முழுமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சிலையை அவர் காட்டுறார். அந்த ஸ்ரீரங்கம் முன்பு பெரியாருடைய சிலை நிறுவுவதற்கு அன்றைய அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மாநகராட்சியினுடைய இருந்தவர் ஐயங்கார். அவரும் ஐயர் தான். அவங்களுடைய ஒப்புதலோட தான் அது அந்த சிலை நிறுவப்பட்டதுன்னு பெரியாரிஸ்டுகள் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டாங்க. வரலாறுல இருந்து நிறைய விளக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்துல பெரியாரை ஏற்றுக்கொண்டுதான் அந்த அம்மா 10 வருஷம் ஆட்சி ஆண்டாங்க. 11வது வருஷம் 13 முறை அவங்க முதலமைச்சராக வர்றதுக்கும் கூட பெரியாரை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய விஷயங்களை பேசிட்டே போலாம் இன்னைக்கு. ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன மக்களிடத்துல பார்த்தோம்னா, பெரியார் என்பவர் யார்? கடவுளுக்கு அவர் நேரடி விரோதியா? அவருடைய தாய் தந்தை அவருக்கு வச்சிருக்கிற பெயர் ராமசாமி. அப்போ ராமசாமி என்கின்ற ராமன் என்கின்ற பெயர் இவர்கள் வணங்கக்கூடிய தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் ராமன். தன்னுடைய மகனுக்கு ராமனுடைய பெயரை அவருடைய பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பம் கடவுளுக்கு விரோதமான குடும்பம் இல்லை. இதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் நண்பர். அடுத்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் சனாதன கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். அவருக்கும் பெரியாருக்கும் அவ்வளவு பெரிய நட்பு. அவருடைய ராஜாஜி அவர்களுடைய வீட்டுக்கே பெரியார் போவார். திருமண நிகழ்ச்சி இன்னும் பல விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ராஜாஜியுடைய மகளுக்கே கணவன் இறந்து விட்ட பிறகு மொட்டை அடிச்சு வெள்ளை ஆடை கொடுத்து மூளையில அமர வச்சுட்டாங்க. இது தவறுன்னு பெரியார் போய் நேரடியாவே ராஜாஜி கிட்டே பேசியிருக்காரு. பெரியார் என்ன சொன்னாருங்க? சனாதனம் என்கின்ற கொள்கையில பெண்களுக்கு எதிரான சில விஷயம் இருக்கிறது, அது தவறென்று பேசினார். பெண்களை படிக்க கூடாது என்றது பெண்கள் படிக்கலான்னு சொன்னாரு. பெண்கள் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னது பெண்கள் வேலைக்கு போலான்னு சொன்னாரு. இன்னும் பல விஷயங்களை பெண்களுக்கு எதிரான கருத்துக்கு மாற்று கருத்தாக பெரியார் இருந்தார். பெரியார் ஒன்னும் கடவுளுக்கு நேரடியாக அசுரனும் தேவரும் சண்டை போட்ட மாதிரி கடவுள்கிட்ட போய் நேரா நின்று சண்டை போட்டவர் இல்ல தந்தை பெரியார். மூட நம்பிக்கை களைய வேண்டும், எல்லோரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், அதே சமயத்துல ஜாதி இல்லா சமூகம் அமையணும், எல்லாரும் மனிதன், இதுல என்ன வேற்றம் இருக்கு அப்படின்னு போராடியவர் தான் பெரியார். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு கடவுள் இல்லை என்று கடவுளை பெரியார் இல்லை என்று சொல்வதற்கு எது காரணமாக இருந்தது? மக்கள் அனைவரும் மன்னனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மன்னன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன். கடவுள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. அப்படின்னு சொன்னா பிராமணனே கடவுள் என்கின்ற பொருள்படுகிற போது பெரியார் சொல்கிறார் அங்கு கடவுள் இல்லைன்னு சொன்னார். இவங்க சொல்றாங்கல்ல கோபுரத்துக்கு முன்பு பெரியார் சிலை இருக்குன்னு, அந்த கோபுரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிலை வடித்தவன் திராவிடன், அந்த கோபுரத்தை கட்டியவன் திராவிடன், தந்தை பெரியாரும் திராவிடன். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆரியர்கள் கட்டிய ஆலயத்திற்கு முன்பு பெரியார் அமர்ந்திருக்கவில்லை. திராவிடன் வடித்த சிலை, திராவிடன் கட்டிய கோவில், அந்த கோவிலில் பணி செய்பவர்கள் தான் பிராமணர்கள்.
பணி செய்வதற்காகவே தந்தை பெரியாரின் சிலை அங்கு இருக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்வதானால் எத்தனை வருஷம் ஆச்சுங்க சிலை, அந்த பெரியாருடைய சிலை அங்க வச்சு. இன்னைக்கு நாட்டுல அதுவா பிரச்சனை? படிச்சவனுக்கு வேலை இல்லை, வேலை செய்துங்கிறவனுக்கு வேலை உத்தரவாதம் இல்லை, வாங்கிய சம்பளத்துக்கு மேல வருவாய் பத்தல, கரண்ட் மின்சார பில்லு இன்னைக்கு பாத்தீங்களா? டிவிக்கு ஆட்சி வந்து 3 மாசத்திலேயே என்ன ரேட் இது மின்சார பில்லு, இத பேசல. சாலையில வண்டி ஓட்டுறதுக்கு ரோடு இல்லை, வீட்டுக்கு 4 கார் வந்துடுச்சு, 4 பைக் வந்துடுச்சு, ஆனா ரோடு இல்லை, குண்டும் குழியுமா இருக்குது. அரசு என்ன நம்ம அரசு குறை சொல்லணுன்றதுல இந்த வீடியோ எல்லாம் தலகையா இருக்குது, யாராலையும் எதையும் செய்ய முடியாத அளவு இருக்குது. இந்த நேரத்துல கோபுரத்துக்கு முன்பு பெரியார் சரியா தப்பா, எப்ப கதையை என்னைக்கு பேசுற? எப்பயுமே 2, ஆணும் பெண்ணும் 2, இயற்கை செயற்கை 2, அறிவியல் விஞ்ஞானம் மெய்ஞானம் 2ம், அதாவது ஆன்மீகம் வேணும் விஞ்ஞானம் வேணும்னு சொல்றான் 2. என்ன நாத்திகம் இருந்தால் ஆத்திகம் 2ம் வேணும். துக்ளக் ஆசிரியர் ஒரு முறை சொல்லி இருக்காரு, நாத்திகம் பேசுறவங்க இன்னைக்கு இல்ல, ராமாயண காலத்திலேயே வாலிக்கும் ராமனுக்கும் வாலிக்குமே நாத்திகம் வந்திருக்கும். வாலி அருமையா பேசுவான். உணர்வு சென்ற இடமெல்லாம் ஊன்று செல்லக்கூடிய குரங்கணத்துக்கு ஏதாடா பகுத்தறிவு அப்படின்னு கேட்பான். அதான் சொல்லுவாரு. நாத்திகம் இன்னைக்கு நேற்று பேசுறதுல, பெரியார் காலத்துல பெரியார் பேசினாரு, பெரியாருக்கு அடுத்து இன்னைக்கு பெரியாரிஸ்டுகள் பேசிட்டு இருக்காங்க. பொன்மாணிக்கவேல் சிலை கடத்தலில் தடுப்பு சட்டத்திற்கு அவரை பொறுப்பா நியமனம் பண்ணாங்கல்ல, அந்த பொன்மாணிக்கவேல் யார திருடன் சொன்னாரு? கோவில் கருவறை வரைக்கும் சென்று, கோவில் கருவறை வரைக்கும் யாரால் செல்ல முடிகிறதோ அவர்கள்தான் சிலை திருடினார்கள். பெரியாரிஸ்டுகள் ஆனாலும் சரி, பெரியார் ஆனாலும் சரி, பெரியாரை உயர்த்தி பேசுவனானாலும் சரி, நாத்திகன். இதுல யாரு கோயில் சிலை திறன்னா, யாரு கோயில் கடவுளுடைய நகை திறன்னா? இன்னைக்கு பழனியில 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டாங்களே, பெரியாரிஸ்டுகளா நாத்திகவாதிகளா? ஆன்மீகவாதி தானையா கடவுளுடைய சொத்தை திருடுறான், அவனை பத்தி பேசு. திருடுறவனை பேசு. கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறான் அவனை பேசு. கடவுளுக்கு பக்தர்கள் கொடுத்த காணிக்கையை கொள்ளையடிக்கிறான் அவனை பேசு. கடவுளுக்கு நகை கொடுத்தான் அவனை பேசு. கடவுளே சிரிப்பாயா அங்க கூத்த கேட்டா. கோயிலுக்கு போய் உண்டியல்ல பணம் போடுறிய, கடவுள் உட்காந்துட்டா என்ன சொல்லுவாரு? பணம் எனக்கு வேணுமா உனக்கு வேணுமா? சொத்து எனக்கு கொடுக்குற, அப்போ சொத்து கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளு, பணம் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளு, ஆக என்னோட நீதான் பெரிய ஆளுன்னு தானே கடவுள் சொல்லுவாரு. கடவுள் கிட்ட போய் என்ன கோரிக்கை வைக்கிற நீ? எனக்கு சொத்து வேணும், என் பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும், நாங்க நல்லா இருக்கணும், எனக்கு பணம் வேணும், இதைத்தானே கேட்ப. இதெல்லாம் நீ தானே கொடுக்குற கடவுளுக்கு. உண்டியல போய் பணம் நீ போடுற, சொத்து பத்திரத்தை கொண்டு போய் உண்டியல போடுற, அப்ப கடவுளோட பெரிய ஆள் நீ தானே. அப்ப கடவுள் சிரிக்க மாட்டான் உன்னை பார்த்து? இவர் சொல்றாரு, பெருமாளுக்கு நேரா ஈவேரா உக்காந்துங்கிறாரு, பெருமாளுக்கு சங்கடமா இருக்குதுன்றாரு. நண்பா தெளிவா சொல்றேன் கேளு, கடவுள் பெருமாள் வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோ, ஈவே ராமசாமின்னு சொல்றீங்க இல்லையா, அவருடைய பக்கத்துல போய் உக்காந்துட்டு 2 பேரும் பேசுவாங்க அமைதியா கொஞ்ச நேரம். என்ன நான் அமைதியா உள்ள என்ன சிலையா வச்சிருக்கானுங்க, வெளியே உன்னையும் சிலையா வச்சிருக்கானுங்க, நம்ம 2 பேருடைய மனசு ஒண்ணுதான், நீயும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும், பெண்களுக்கு எல்லா உரிமை வேணும், மனிதர்கள் சமமா வாழணும், ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும், தீண்டாம இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீயும் நினைக்கிற நானும் நினைக்கிறேன். ஆனா நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சு இவனுங்க ஒரு கூத்து பண்ணிக்கிறானுங்க அப்படின்ட்டா பெருமாளும் ஈவே ராமசாமின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஈவே ராவரோட பெருமாள் இதுதான் பேசுவார். பெருமாள் சந்தோஷப்படுவார் இல்ல, என் பேர்ல காணிக்க செலுத்துறானுங்க, அதை திருடுறவன் தான்யா என்னை உயர்த்தி பேசிக்கிறான், என் பேர்லயே பழப்பு நடத்துறான், என் பேர்லயே காசை வாங்கி எல்லா அநியாயத்தையும் பண்றான், எல்லா அக்கிரமத்தையும் பண்றான், பண்ணிட்டு என்ன கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்கி வச்சுங்கிறான். மக்களை முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு நீ போராடின, உன்னையும் முட்டாளுன்னு சொல்லிட்டான். இப்படிதான் கடவுளே சொல்லுவார். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். பிளஸ் என்பது ஆன்மீகம் என்றால் மைனஸ் என்பது நாத்திகம். நீங்க நாத்திகம் பிளஸ் என்றால்
ஆன்மீகம் என்பது மைனஸ். ரெண்டும் இணைஞ்சாதான் என்னைக்குமே வெற்றி பயணமா இருக்க முடியும். இப்போ நம்ம உதாரணமா வண்டியில பேட்டரி மைனஸும் பிளஸும் வச்சாதான் அந்த பேட்டரி வண்டியில லைட்டே எரியும், அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகும். அது போல வாழ்க்கையில பெரியாருடைய சிலை இருக்குன்னு வச்சுங்களேன், சின்ன குழந்தை இது யாருப்பான்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், கடவுளுக்கு எதிரானவன் சொல்ல மாட்டான், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இறைவன் உனக்கு கொடுத்த மூளையை சரியாக பயன்படுத்து, இறைவன் உனக்கு கொடுத்த அறிவை சரியாக பயன்படுத்து. நானே தவறாக பேசினாலும் அதை சரி என்றால் ஏற்றுக்கொள், தவறு என்றால் என்னிடமே நீ விவாதம் செய் அப்படின்னு நேர்மையாக ஒரு மனித குல தத்துவத்தை சொன்னவர் பெரியார் அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்பதனால் ஆலயம் 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 சொல்றீங்க. ஆலயம் யார் கட்டினதுப்பா? ஆலயத்துக்குள்ள சிலை இருக்கு, அந்த சிலை யாருடைய சிலை? லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் யார் உருவம்? லிங்கம் நீங்க தானே சொன்னீங்க. லிங்கம் என்பது அது வணங்கத்தக்கது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. மனிதன் தன்னுடைய மூளை அவனுக்கு அறிவு வளர்கிற போது கடவுளை அவன் சிந்திக்கிறான். இருட்டை பார்த்தா கும்பிட்டான், சூரியனை பார்த்தா கும்பிட்டான், மழையை பார்த்து வணங்கினான், தண்ணியை பார்த்து வணங்கினான். இப்படி எதையெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் கடவுள் கடவுள் வணங்கினான். ஒரு கட்டத்துல அவன் பெண்களால் தான் குழந்தை பிறக்கிறது, ஆகவே பெண் உறுப்பு தான் கடவுள்னு வணங்கினான். அதன் பிறகு ஆணும் பெண்ணும் இணையாமல் எப்படா கடவுள் குழந்தை பிறகுது, ஆக ஆண் தாண்டா கடவுள்னு சொன்னான். அதன் பிறகு ரெண்டு பேருக்கு ஒரு சமாதானம் பண்ணி ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் கடவுள்னு வச்சுதான் லிங்க வடிவமே. நீங்க பாக்குற எல்லா சிவாலயங்கள்ல லிங்கம் தான் இருக்கும். ஒரு 2-3 இடத்துல தான் உருவத்தை வச்சிருப்பான். திருச்செங்கோடுல போனீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் உருவம் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா உருவம் இருக்கும். சிவனுக்கு என்பது உருவம் கிடையாது. சிவன் என்ற வடிவமே லிங்க வடிவம் தான். இந்த லிங்கம் என்பதே ஆணும் பெண்ணும் தான் இந்த உலகத்தில் இனப்பெருக்கத்தை உற்பத்தி செய்கின்ற காரணத்தினால் தனது முன்னோர்களை வணங்கினார்கள் என்பதுதான் பொருளே அது. இதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம ஜாதி, மதம், இனம், மொழி இந்த கலவரத்தை பேசிட்டு இருக்கிறீங்களா? உருப்படுவீங்களாடா நீங்க? எப்ப பார்த்தாலும் சரி பெரியார் சிலை, பெரியார் சிலை. இன்னைக்கு இன்றைய அரசியலை பேசு, நாடு எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு பேசு, விலைவாசி என்ன விலையில் நிலைமையில இருக்குது அதை பேசு. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் காலையில எந்திரிச்சு நைட்டு வீட்டுல படுக்கிற வரைக்கும் அரசியல். இதை ஏன் பேச மாட்டேற? எச் ராஜா இவர் தானே, பிராமண குலத்துல பிறந்தவர் தானே அவர் என்ன பேசினாரு? என்னுடைய மகளுக்கே நான் சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி திருமணம் செய்து வைக்கவில்லை, பகுத்தறிவுல நான் தான் பகுத்தறிவுவாதி. அவர் பேசுறது இன்னும் வீடியோ இருக்குது. நான் தான் பகுத்தறிவுவாதி, பகுத்தறிவு மூலயமா என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வச்சேன்னு சொன்னது யாரு? எச் ராஜா. எச் ராஜா என்கின்ற சர்மா அவரே நான் பகுத்தறிவை தான் பின்பற்றினேன்னு சொல்றாரு. இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கீங்க. நீங்க ரங்கராஜா பாண்டிய கொண்டுட்டு வாங்க, அவர்கிட்ட பெரியார் என்ன செஞ்சாரு? பிராமண குலத்துக்கே எதிரியா பெருமாளே பெரியாரு? இன்னைக்கு எல்லா ஆஸ்பத்திரியிலையும் போய் எல்லா ஆபீஸ்லயும் போய் பாருங்க, பெரிய பெரிய பொறுப்புல பெண்கள், பிராமண வீட்டு பெண்கள் தான் படிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. கணவனை இழந்து விட்டா மொட்டை அடிச்சுட்டு வெள்ளப்படவை கட்டிக்கணும், மூளையில உட்கார்ற மொட்டை பாப்பாத்தி என்ற பேரே மாத்தனவர் பெரியாரு. என்ன அவர் எந்த சமூகத்துக்கு சொன்னாரோ அந்த சமூக பெண்கள் படிக்கல. அவரு இதை பிராமண சமூக பெண்கள் எல்லாம் பெரியார் சொன்ன தத்துவத்தை அப்படியே பிடிச்சுக்கினாங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கட்டும், வேலைக்கு போகட்டும். ஆனா நீங்க எதுக்கு பெரியாரை எதிர்த்து பேசுறீங்க? பெரியாருடைய சிந்தனை தானே உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியது. அப்படி இருக்கிறப்போ பெரியார் சிலை நான் என்ன சொல்றேன், என்னைக்கு போய் சிலை வச்சாங்க? அது அந்தந்த காலம். அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் அவர்கள் ஒன்னா சேர்ந்து அவர்கள் பேசி அவர்கள் முடிவு செய்து எல்லாருடைய அனுமதியோட நிறுவப்பட்டது அந்த சிலை. நான் ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி இருந்த சிலையை சொல்றேன். இன்னும் பல கோயில் முன்னாடி பெரியார் சிலை இருந்திருந்தால் அது ஏனோ சட்ட விரோதமாக சமூக விரோதமாக வச்ச சிலையா இருக்காது. பெரும்பான்மை மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அது அங்க வச்சிருக்க முடியும். அதனால பழைய கதையை போய் தோண்டிக்கின்னு இன்னைக்கு நடக்கிற அரசியலை மறைக்கிறதுக்கு நீ இந்த வேலை செய்யாதப்பா.
என்ன பெரியாரிஸ்டுகளே, தயவு செய்து என்னை மன்னிக்கணும். நான் வந்து நிறைய முறை ஈவே ராமசாமின்னு சொல்லியிருக்கேன். நான் பெரியாருடைய பேரன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா என்னை நீங்க மன்னிக்கணும். நான் வந்து எந்த சமூகத்திற்கும் எந்த மனிதர்களுக்கும் யாருக்கும் விரோதமானவன் இல்லை. நான் வந்து உண்மையே சொல்லணும்னு சொன்னா, எனது முன்னோர்கள் நேசித்த முனீஸ்வரனை வணங்கக்கூடியவன், எனது முன்னோர்கள் வணங்கிய அங்காளம்மனை வணங்கக்கூடியவன். இது வழி வழியாக குழந்தையிலிருந்து வணங்கினது. எனது முன்னோர்களை வணங்கியவன் நான். இதுல போய் நான் இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்னு பேதம் பிரிக்கிறவன் நான் கிடையாது. ஆகவே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, முன்னோக்கி போங்க, பின்னோக்கி போகாதீங்க. பின்னாடியே போனோம்னா என்ன இருக்கும்? கடந்த கால வரலாறு பேசணும். முன்னோக்கி போனோம்னா எதிர்கால வரலாறு பேசுவோம். எதிர்காலத்துல மனித சமூகத்துக்கு எது சரியோ அதை பேசுவோம், எது சரியோ அதை செய்வோம். நீங்க பின்னாடி போயிட்டு அப்ப வச்ச சிலை இது இருக்கலாமா இது இருக்கலாமான்னு சொல்லாத. இன்னும் நிறைய சிலை வைக்கணும். பெரியார் சிலை, ஊருக்கு ஒரு சிலை வைக்கணும், தெருவுக்கு ஒரு சிலை வைக்கணும். ஏன்? அறிவியல் இல்லையா அது? பெரியாரும் ஆன்மீகத்தை வேணான்னு பெரியார் எங்கேயுமே சொல்லலை. என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுளின் பெயரால் அக்கிரமங்கள் நடக்கின்ற போது அது தவறுன்னு சொல்றாரு. கடவுளை நீ புனிதமாக ஏற்றுக்கொண்டவன்றா சொல்லும் போது அது சரின்னு சொல்றாரு. பெரியார் வந்து கடவுளுக்கு இப்போ சொல்ற விரோதமானவர் இல்லை. மனிதனுடைய அது என்ன சொல்றதுன்னு தெரியல, மனிதனுடைய அந்த தவறான சிந்தனைக்கு எதிரானவர். நன்றி. இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம்.